ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருமணி தேவி அவர்கள். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா அவர்கள் ஜனவரி 2009 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவின் சத்துணவு திட்டத்தில் சிறப்பு வல்லுநராக இருந்தார். வணக்கம். வணக்கம் ப்ரொஃபசர் திருமணி தேவி. நான் ரேவதி பாஸ்கர். வணக்கம் மேடம். உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னித்து உலகத்துல அந்த கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரும் யூஸ் பண்றது இல்ல, மெஷின் ப்ரோசஸ் பண்ணதான் நம்ம இது பண்றோம். அது எவ்வளவு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும்? கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய தானியம், நம்மளுடைய அரிசியை பொறுத்த வரைக்கும் அதற்கு 3 கவரிங் இதுன்னு சொல்லுவாங்க மேம். அவுட்டர் கோட்டிங் இருக்கும். அது ஃபைபரஸா தான் இருக்கும். அது டயட்ரி ஒன்னும் அந்த நெல் உமியில இருக்கிறது அது க்ரூடு ஃபைபர்போம். அதுக்கப்புறம் 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயருமே சாலிபிள் ஃபைபர் ஆனது. கைக்குத்தல் நம்ம பண்ணும்போது அந்த அவுட்டர் ஹஸ்க்கு நான் எடிபிள் க்ரூடு ஃபைபர் தான் போகும். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த டைஜஸ்டபிள் எடிபிள் ஃபைபர் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. ஃபைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரேட் ஆஃப் டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே சமயத்துல அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸும் மோஸ்ட்லி அவுட்டர் கவரிங்ல தான் இருக்கு. அப்ப கைக்குத்தல் அரிசி சாப்பிடுறது அட்வைசபிள். கிடைக்காத போது நம்மளுடைய we have to go for alternative. எந்த ஃப்ரூட் வித் காம்பினேஷன் ஆஃப் கீரை, வித் காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அப்படி செஞ்சுதான் நம்மளுடைய ஃபைபரையும் நம்மளுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸை
என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த எல்லா ஒயிட் ஐட்டம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹெல்த் அப்படிங்கிற பால், சர்க்கரை, அரிசி இதெல்லாம் அவாய்ட் சுகர். பண்றது. எஸ் மேடம், எஸ் மேடம். பால் அப்படின்னு என்னன்னா இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஆக்சுவலா வந்து பால் வந்து ஒருத்தருக்கு வந்து 350 to 500 ml ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் டயட்ரி பேட்டர்ன்ல ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் தான். அத வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யங் ஏஜா இருந்தோம்னா இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்டு. அதுல இருக்கிறது எல்லா நியூட்ரியன்ஸுமே ஹைலி சூட்டபிள் ஃபார் த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. நம்ம எல்டரா ஆகும்போது ரேட் ஆஃப் டைஜஷன், நியூட்ரிஷனல் ரிக்யர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஒரு 18-20 இயர்ஸ்க்கு அப்புறம் growth அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற ப்ராசஸ்ல அந்த growth ஆகி டெவலப் பண்ண பாடியோடைய செல்லு தான் ரீப்ளேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். அவங்களுக்கு வந்து ராபிட் growthஓ அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரியனோ அதிகமா தேவைப்படாது. அவங்களுக்கு பால் அளவா கொடுக்கணும். அது மூலம் கிடைக்கிற இந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டை குறைச்சிக்கலாம். அதே சமயத்துல பாலை நம்ம டிஃபரெண்ட் ஃபார்ம்ல குடிச்சாலும் அட்வைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாலை வந்து தயிரா செட் பண்ணி குடிச்சீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக் அந்த நல்ல நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டுக்கெல்லாம் அதிகப்படுத்தி ரேட் ஆஃப் டைஜஷனை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம கேர்டா அந்த இடத்துல சாப்பிடலாம். பாலா சாப்பிடணுங்கிற கம்பல்ஷன் கிடைக்காது. சால்ட் வந்து மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஹைப்பர் டென்ஷன், பிளட் என்னங்க மேடம், பிளட் பிரஷர். அப்ப இந்த பிளட் பிரஷர் பிளக்சுவேஷனுக்கு வந்து இட் கன்சிடர் as the most of the important factor. அப்ப சால்ட்டை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்லது. எல்டர்ஸ்க்கு அனதர் வந்து சுகர், அது ஒயிட் இன் கலர். இட் ஆல்சோ நாட் குட். நம்மளுடைய டயபெட்டிக்கோ அதர் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட் சிம்பிள் மேனர், ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃப்ரைட் ஐட்டத்துல நம்ம அவாய்ட் பண்ண ஏஜிங் ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளுடைய வே ஆஃப் ப்ரிப்பரேஷன், இன்க்ளூஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், மெத்தட் ஆஃப் குக்கிங் அடாப்ஷன், இதெல்லாம் we have to consider. It should be simple, it should be easy for the digestion. As the result, many of the complication will be minimized or we can avoid. Another மைதா white in color. மைதாங்கிறது வந்து simple carbohydrate, not even having any fiber in that one. அப்ப ஃபைபர் இருந்தாதான் நம்மளுடைய ரேட் ஆஃப் டைஜஷனையே இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது கான்செப்ட். அப்ப இந்த மைதாவில ஃபைபரே இல்லாத போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ஆகும், அது டைஜஸ்ட் ஆகாம அப்படி கான்ஸ்டிபேட் ஆக சான்சஸ் ஆர் தேர். ஸ்டார்ச்ங்கிறது என்னன்னா ஒரு வந்து கார்போஹைட்ரேட் ஒரு ஃபார்ம். பேசிக்கா இந்த ஸ்டார்ச் வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது. அதே சமயம் இட் வில் அப்சர்வ் வாட்டர். அப்ப வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வேண்டிய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்டா இருக்கும், டெண்டரா இருக்கும். அப்பதான் அதனாலதான் நம்ம ரைஸ் அப்படியே சாப்பிட முடியாது. அது அப்சர்வ் பண்ணிருக்கிற வாட்டர்னால அந்த ரைஸ் சாதம் சாஃப்டா ஆனதுனாலதான் நம்மளால சாப்பிட முடியுது. அதே ப்ராப்ளம் இந்த ஃபைபரே இல்லாம இந்த ஸ்டார்ச் மட்டும் இதாச்சுன்னா ரேட் ஆஃப் டைஜஷன் வில் பி ரெடியூஸ்டு. So it leads to have some of the complication related to gastrointestinal tract. Most important one is constipation. அதனாலதான் இந்த ஒயிட் சப்ஸ்டன்ஸ் ஏஜ் ஆக ஆக இன் அட்வான்ஸ் ஏஜஸ்ல குறைக்கிறது அட்வைசபிள். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நாக்கு சொன்னா கேட்காதே. 2 வடையத்துங்கிறதுக்கு தானே ஜாஸ்தி ஆசை இருக்கும் இல்லையா, எவ்வளவு வயசானாலும். இன்னொன்னு, என்னோட பேத்தி, ஒரு 3 பேத்திகள் உண்டு. முதல் பேத்தி ஒரு 20 வருஷம் முன்னால பிறந்த போது நாங்கெல்லாம் நல்லா பால்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 10 வருஷம் முன்னால பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த டாக்டரு பீடியாட்ரிஷியன் பாலே கொடுக்காதீங்க வெளியில இருந்து, பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறது தட் இஸ் ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் வேற ஃபார்முலா ஃபுட் தான் கொடுக்கணும், இந்த ரெகுலர் இந்த பசும்பால் எல்லாம் நீங்க வாங்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற அது ஒண்ணு. பிளஸ் இன்னொன்னு, பவுடரே போடாய்க்கு இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இப்ப எல்லாமே கான்ட்ரடிக்டரி வியூஸா இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ நான் என் குழந்தைகிட்ட சொல்லிவிட்டேன், என்னால உங்களோட குழந்தைகளை பாத்துக்க முடியாது, எங்களோட தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட், இப்போ நடக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஒன்னும் ஒத்து வராது, அதனால நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டுக்கு. அதுக்கு என்ன வழி பண்ண முடியும்?
நிஜமாவே அப்படி பால் நல்லது இல்லையா குழந்தைகளுக்கு? அதாவது நம்ம ஒரிஜினல் மில்க்ங்கிறது வெரி குட் ஃபார் ஹெல்த்துங்க மேம். இப்ப ஆர்டிபிஷியலா சிந்தட்டிக் ஃபார்முலா இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இந்த ப்ளீச்சிங் சப்ஸ்டன்ஸ், பிரிசர்வேட்டிவ், அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போடுறதுனால அந்த மாதிரி பாக்கெட் மில்க் இஸ் நாட் அட்வைசபிள். நம்ம டோர் ஸ்டெப்ல அவைலபிளா இருக்கிற ரெடி அந்த நம்ம இவங்க கிட்ட இருந்து வாங்குற பால், ப்ராசஸ்டு ஃபுட் பால், ஆவின் பால் கூட ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இந்த பால் நல்ல ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கு இல்லைங்க மேம், அதெல்லாம் வந்து திக்கனிங் ஏஜென்ட் ஆட் பண்றது தான். ஒயிட் கலர் வந்து அப்படி பியூர் ஒயிட் கிடைக்கவே சான்ஸ் இல்ல. எந்த அனிமலுமே இப்ப அது ரைபோஃப்ளேவின் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் கலர் கொடுக்கறது, லாக்டோஃப்ளேவின் சொல்றது பாலுக்கு. அப்ப பியூர் ஒயிட்டா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன் அவனா ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதாவது எடிபிள் லிமிட்ல தான் ஆட் பண்ணுவான். இட் கன்சிடர்ஸ் த கெமிக்கல் ஒன்லி. இட் ஆல்சோ டிஸ்டர்ப் த growth and development of the newborn baby. இப்பெல்லாம் வந்து யங் மதர்ஸ் எல்லாம் they are aware of the importance of breastfeeding ma'am. They are going for this concept. Correct, that is true. இன்னொன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இது, நாங்க எங்க காலத்துல எல்லாம் வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, வயத்துல கல்லுகள் எல்லாம் இருந்தாக்கா அது நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்போ ரீசெண்டா எங்களோட ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கச்சு, அந்த அவர் டாக்டர் வந்து சொன்ன, ஸ்பெஷலிஸ்ட் சொன்னா யூ ஷுட் நாட் டேக் வாழைத்தண்டு, அது அந்த லிஸ்ட்லயே போட்டிருக்கு நாட் அட்வைசபிள் அப்படின்னு. நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்து அந்த காலத்துல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி லேண்டே வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்டா தான் இருக்கும். இப்ப அந்த லேண்டே வந்து கெமிக்கல் ரிலேட்டட், கெமிக்கல் ஓரியன்டட், கெமிக்கல் இன்கார்பரேட்டடா இருக்கும். அந்த ஸ்டெம் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கிறது இல்லைங்களா, அந்த பழக்கொலைய தாங்குற அளவுக்கு இருக்காதனால இன்ஜெக்ட் பண்றாங்களா அந்த ஸ்டெம்முக்கு, டு ஹேவ் தி ஸ்டெபிலிட்டி டு withhold the bulk of the plantain. அதனால வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ரூ ஆல்சோ. ஈவன் இந்த தர்பூசணி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்வீட் டேஸ்ட், அப்படி ஒரு ரெட் கலர் வர்றது. நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாமே சொல்றாங்க நாங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம், கலர் இன்ஜெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி கலரு சுகர் லெவல்ல அது சின்ன லெவல்லயே நாங்க அந்த டெண்டர்னஸ்லயே நாங்க இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கெமிக்கல் ஓரியன்டட் தானே. அப்ப ஸ்டெம்முக்கு போடும்போது அந்த கெமிக்கல் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்லி அது வந்து பிளான்ட் ஒரிஜின் சூட்டபிளுக்காக அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம ஹியூமன் டைஜஷனுக்கு அது ஹோப் ஃபார் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல் சொல்ல முடியாது இல்லைங்க மேடம். அதனால நாட் அட்வைசபிள் தானே. ஆனா எல்லா பக்கமும் இது பண்றது இல்லை. அதுலயுமே வந்து ஜெனிவினிட்டி இருக்காங்க இல்லைங்க. ஃபார்மர்ஸுமே வந்து ஜெனிவனா நம்ம கொடுக்கணும் ஆர்கானிக் ப்ராடக்ட், இந்த கல்ச்சர்லாம் வர்றதுக்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் we have to give the genuine product for the consumers. That is the concept. In that case it is advisable to have. இந்த மாதிரி இத வந்து ஏதாவது லீகல் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? ஏன்னா கன்சியூமருக்கு எப்படி தெரியும் என்ன பயோடெக்னிக் இந்த பிடி கத்திரிக்காய் மாதிரி நமக்கு தெரியாது. பட் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குங்க மேம். எல்லாருமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிட்டிசனுடைய டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்க கவர்மெண்ட் என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லாஸ் எவ்வளவுதான் நீங்க கொடுத்திருந்தாலும் நீங்க வந்து அது கோஆபரேட் பண்ணி அடாப்ட் பண்ணல, இது டோட்டல் வேஸ்ட் தான். நம்ம இண்டிவிஜுவல் எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு நம்ம சாப்பிடுற உணவு ஜெனியூனா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவலும் ஜெனியூனா இருந்து அவங்களுடைய டியூட்டியை பர்ஃபெக்டா பண்ணினாதான் கம்யூனிட்டி இஸ் ஹெல்த்தி, ஸ்ட்ராங், மைண்ட் ஸ்மார்ட்டா இருக்கும். இப்போ பழைய ஜெனரேஷன்காரெல்லாம் நன்னா அந்த காலத்துல பசு நெய் பால் எல்லாம் சாப்பிட்டு நன்னா ஹெல்தியா இருக்காங்க. இந்த வயசுல கூட அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிறது இல்ல. நமக்கெல்லாம் 40-50 வயசுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து விடுறது. சோ அண்ட் இன்னொரு ரீசன் எனக்கு தோன்றது, அவ வந்து எந்த சீசன்ல என்ன வளர்றதோ அப்பதான் அது சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ த்ரூ அவுட் தி இயர் நமக்கு எல்லா காய்கறி பழங்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால ஸ்டோரேஜ் பண்ணது, கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, அதனாலயும் ஒரு ரீசன் இருக்குமோ ஹெல்த் ஃபெயில் பண்றதுக்கு? ஹெல்த் பாத்தீங்கன்னா நீங்க 2 தாங்க மேம். எவ்வளவு நீங்க இன்டேக்ஸ் எப்படி சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க் அவுட்புட் இருக்கணும், ஒர்க் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும்.
நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப், எலக்ட்ரானிக் பேஸ்டா இருக்குது. கிரைண்ட் நீங்க வந்து நம்ம எல்டர்ஸ் 3-4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம்ல போய் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வர்ற வழியிலேயே எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ் இது பண்ணுவோம். அது கூட டு சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் குட் ஆல்சோ. ஏன்னா இட்லி பல்ஸ் காம்போங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த ஃபெர்மெண்டேஷனும் அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் வித் ப்ராப்பர் காம்பினேஷன் ஆஃப் பல்ஸ், பிளாக் கிராம் தால், அது வந்து எக்ஸலண்ட் காம்பினேஷன் டு என்ஹான்ஸ் த புரோட்டீன், என்ஹான்ஸ் த கார்போஹைட்ரேட் குவாலிட்டி ஆல்சோ. அந்த இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷா வந்து வெஜிடபிள் சட்னி, கிரீன் லீஃபி, புதினா, மின்ட், கொரியாண்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சட்னி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு நல்ல காம்பினேஷன் வருது. சீரியல், பல்சஸ் ஃப்ரம் இட்லி சைடு, கிரீன் லீஃபி வெஜிடபிள் ஃப்ரம் இந்த கொரியாண்டர் சட்னி, இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கு வந்து சீசனிங் பண்ணும்போது மீகர் குவாண்டம் ஆஃப் ஆயில் வில் பி யூஸ்ட் ஃபார் த என்ஹான்சிங் பர்பஸ். அப்ப நமக்கு தேவையான அளவு ஃபேட்டும் கிடைச்சிருது. இந்த காம்பினேஷன் தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதுல நல்லா கிடைக்குது. அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் பேக்டு, ஒன் எக்ஸ்ட்ரூடட் ப்ராடக்ட், ட்ரை இது. அதுல நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா கூட இட் வில் டிஸ்டர்ப் தம். அப்ப வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டே அவங்களுக்கு குறையுது. அது ப்ரிப்பரேஷனுக்கு வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல மினிமமா ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கிறதே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலையும் மினிமைஸ் பண்ணிக்கிறோம். கிரைண்டர்ல வந்து கிரைண்டிங் ஸ்டோன்ல போட்டு அரைப்பாங்க, இப்ப மிக்சியில போட்டு, அப்ப அங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி லாக்குனா இஸ் தேர். இப்ப ஆக்டிவிட்டி குறையுது. போக போக இன்னும் என்ன ஃபியூச்சர் என்ன இருக்க போறது தோன்றது. எல்லாரும் ஒரு கேப்சூல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கண்டிஷன் வேர்ல்டுல வாழ்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐடி ஃபீல்டு எடுத்துக்கோங்க, எல்லாருமே அண்டர் த ரூஃப்ல தான் ஒர்க் பண்றாங்க. தே ஆர் நாட் ஹேவிங் எனி எக்ஸ்போசர் டு சன்லைட். அது வந்து இன்றைய இது வந்து ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், லாக்குனான் கூட சொல்லலாம். விட்டமின் டின்னு வந்து காமனா நம்ம சொல்றோம். இந்த விட்டமின் ரோல் வந்து எக்ஸலண்ட் இன் அவர் பாடி. நம்மளுடைய பாடி ஸ்கெலிட்டலுக்கு வேண்டிய கால்சியமே இந்த விட்டமின் டி என்ஹான்சிங் ஃபேக்டர்னாலதான் நம்மளுக்கு கால்சியம் வந்து ப்ராப்பராகவும் அப்சார்ப்ஷன், யூட்டிலைசேஷன், போன் ஃபார்மேஷன், மினரலைசேஷன், டீமினரலைசேஷன், எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் வித் தட் ஒன்னு. இப்ப வந்து ஒபிசிட்டியுமே ஒரு ஃபேக்டர், ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு இட் ஆல்சோ கன்சிடர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்ப இந்த மாதிரி பாலிசிஸ்ட் ஓவரியன், இந்த பிசிஓடிங்கிறது அடாலிசன் பீரியட்ல இருந்தே அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் காமன் ஆயிடுச்சு. எல்லாருமே யங் ஜெனரேஷன், ஈவன் இன்ஃபன்ட்ஸ்ல இருந்து எல்டர் வரைக்கும் we have to have suitable sun exposure. அது வந்து வெரி வெரி இந்த லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப குறையுது. ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டைமும் இல்ல. எல்லாரும் அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கிற காலத்துல வெயில்ல போய் உட்கார, நம்ம தான் எண்ணெய் தேய்ச்சி உட்காத்திச்சுடுவா ஒரு அரை மணி நேரம் வெயில்ல. அந்த காலம் எல்லாம் போயாச்சு. இப்போ எல்லாரும் ஷாம்பு தேய்ச்சின்னு சட்டுன்னு வந்துடுறா. எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாறினதுனால எல்லாமே மாறும். அதுல சாப்பாடும் ஒரு பெரிய இது. இப்போ நமக்கு வீட்டுல நம்ம ஒரு பர்டிகுலர் ரெஜிம் நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம். ஆனா வெளியில போனா we have to break that. அது என்ன சாப்பாடு விருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அடுத்த நாள் நமக்கு அவஸ்தை. அது நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாதே, நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்த முடியாது அவ்வளவு ஈஸியா. பட் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் டே நம்ம அதுவுமே ஒரு ஃபார் எ சேஞ்ச் வி கேன் ஹேவ், நத்திங் ராங். அதே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்கி கூடாது. இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கே போறோம், அப்ப அவங்க வீட்டுல நம்ம சாப்பிட்டோம், நம்ம அதை வந்து நைட்டு காம்பன்சேட் பண்ணிக்கணும். நைட் நாங்க சாப்பிட்டோம், நைட்டு மார்னிங் லஞ்சு ஹெவியா இருந்தது, நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்ல டின்னரையோ நம்ம குறைச்சிக்கணும். இந்த குவான்டிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். சோ நீங்க சொல்றது கேட்டாக்கா நம்ம வந்து ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா இத அப்ரோச் பண்ணி நம்மளோட சாப்பாடு சாப்பிடணும். so that we can stay healthy or we are in for trouble. So பேசிக் கான்செப்ட் வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து they should know about the importance of the physical health.
தென் தேர் ஸ்மார்ட் மைண்ட். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டயட்ரி பேட்டர்ன் அவங்களுக்கே தெரியும். இது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு டயபெட்டிக்காரங்களுக்கு தெரியும். வெல் நோன். நம்ம சுகர் சாப்பிட்டா இது ப்ராப்ளம், டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. தே இன்வைட்டிங் த ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு வீட்டுல 4-5 பேர் இருக்கா, அப்ப ஒருத்தருக்கு டயபெட்டிஸ், ஒருத்தருக்கு பிபி, அப்ப சமையல் பண்ற அந்த லேடிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எல்லாம் விதவிதமா பண்றதுக்குள்ள போறோம்னு ஆயிடுது. குழந்தைகளுக்கு தனியா பண்ணணும், அவளுக்கு டேஸ்டியா பண்ணணும். சோ இதுவே ஒரு பெரிய வேலையாயிடுது. அவளும் வேலைக்கு போயிட்டு இருந்தாக்கா காம்ப்ரமைஸ் பண்றதோ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாயிடுது. கண்டிப்பா. அப்ப பாருங்க, நீங்க இப்ப டயபெட்டிக் இருக்குன்னா அவங்களே சொல்லுவாங்க இது பண்ணிக்கணும். சின்ன சின்ன எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்பும் கேப்பபிள் ஆஃப் டூயிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிறைய ஃபேமிலியில சொல்றாங்க, எனக்கு வயசாச்சு, நான் சின்ன வயசுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன், இப்ப என்னால முடியாது, எனக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு வெஜிடபிள கட் பண்ணலாம், ஹார்டானது வேண்டாம், டெண்டரா இருக்கிற கீரையை கட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா ஒரு தண்ணியில போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு லிட்டில் பிட் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அது வதக்கி சாப்பிட்டா கூட குட் ஃபார் ஹெல்த் தான். பட் நிறைய பீப்புள் நான் இது எனக்கு செட் ஆகாது, இந்த லைஃப் ஸ்டைல, நான் எல்டரு, என்னால எல்லாரால முடியலன்னு சொல்லவே முடியாது மேடம். அவங்களுமே எனக்கு வேண்டியது, நானுமே கொஞ்சம் ஐ ஹாவ் டு டேக் பர்சனல் கேர். மீ டைம்ங்கிறது இதுதான் மேடம். இன்னும் ஒரு சின்ன டவுட், இந்த சாயங்கால வேலையில கீரையை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு நிஜம்? ஆக்சுவலா என்னன்னா, அந்த கீரை மென்ட் ஃபார் டோட்டல் ஃபைபர் மேடம். ஃபைபருக்கு நிறைய நேரம் ஆகும் டைஜஷனுக்கு. நைட் டைம்ல நம்ம சாப்பிடும் போது இன்டைஜஷனா ஒரு மாதிரி வயிறெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், இன்கன்வீனியன்டா இருக்கும், வி ஒன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த ரீசனுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்றது ஒரு இதுதானே. அதே மாதிரி பல்சஸ், இந்த சனா அதுவும் ராத்திரி அவாய்ட் பண்றது பெட்டர் இல்லையா? சாப்பிடுறது குவான்டிட்டி குறைச்சிக்கலாம். அது கூட ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டோம்னாலும் அது ப்ரொமோட் த ரேட் ஆஃப் டைஜஷன். ஓகே, அந்த மாதிரி செய்யலாம். உங்களோட டைம் ஆயிடுச்சு. ஓகே, சோ டாக்டர் திரும்பி உங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டயலாகா இருந்தது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் உங்ககிட்ட பேச கிடைச்சது. really enjoyed talking to you. Thank you மேடம், நீங்க ரொம்ப நல்லா கேள்வி கேட்டீங்க, எனக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மென்ட் மாதிரி இருந்தது. and really நீங்க இவ்வளவு well accomplished and இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, அதுவே ரொம்ப ஒரு ஹோம் சயின்ஸ்லயும் இவ்வளவு எல்லாம் கத்துக்கிறதுக்கு இருக்குங்கிறது இட்ஸ் an eye opener to many people. ஆக்சுவலா மேடம், இந்த ஹோம் சயின்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேசிக் கான்செப்ட். என்னன்னா, ஹோம் சயின்ஸ் வீடை பாத்துக்கிறது அப்படியே கிடையாது மேடம். இப்ப NIN நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், அவங்க நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி டிஃபென்ஸுக்கா அவங்களுக்கு வேண்டிய டயட்ரி பிளான் பண்ணி தருவாங்க. இதுக்கு பேசிக்கா நம்ம நியூட்ரிஷன் ஹோம் சயின்ஸ் சைட்ல இருந்து போறவங்க தான் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். இந்தியா இந்த CFTRI அங்க ஃபுட் அனலைஸ் பண்றாங்க, அதுக்கு எல்லாமே நியூட்ரிஷன். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இருக்குங்க, அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன். இன்டீரியர் டெக்கரேஷன், எக்ஸ்டென்ஷன், சைல்ட் டெவலப்மெண்ட், இப்படி காம்பினேஷன் தான் எங்களுடைய ஹோம் சயின்ஸ். MSc வரும்போது நாங்க ஒவ்வொரு பிரான்ச்சுக்கா போயிடுவோம் ஹோம் சயின்ஸ்ல இருந்து. இப்ப ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஒரு மேஜர், டெக்ஸ்டைல் அண்ட் க்ளோதிங் ஒண்ணு, அந்த மாதிரி போயிடுவோம் மேம். எங்க ஹோம் சயின்ஸ்லயே 5 மேஜர் இம்பார்ட்டன்ட் ஒன் இருக்கு. ஓகே, நிஜமா அன்னலட்சுமி தான் நீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்கள்கிட்ட பேசினதுக்கு. தேங்க்யூ மேடம், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இன்டராக்ட் பண்ணீங்க. ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ பிளஸ்ட் டு ஹேவ் திஸ் ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பார்ட் போயிடலாமாங்க சார்? போயிடுங்க. எஸ் சார். அருமை அம்மா. கோவை அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் சத்துணவுத்துறை என்கிற நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்டின் டாக்டர் திருமணி தேவி அம்மா அவர்கள் அவருடைய பணி மிகுதியிலும் கூட நம்ம அனுபவ நிகழ்ச்சிக்கு தங்களின் அனுபவத்தை ஆன்றோரான ரேவதி பாஸ்கர் அவர்களுடன் இணைந்து ரேவதி அம்மாவின் பல கேள்விகளுக்கு புது அறிவு சார்ந்த பல தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியில பதிவு செய்தமைக்கு அனுபவ் வானொலி நிகழ்ச்சி குழுவினர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. அதே போல நமது கோவை கேர் S3 இருந்து
இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் இணைந்து பல முக்கியமான கேள்விகளை ஆய்வு செய்தும் தனது அனுபவத்தாலும் அறிவுபூர்வமாக வழங்கிய ரேவதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கு நன்றி. முன்னுரையும் தெளிவுரையும் அறிந்த நேயர்களுக்கு இத்தருணத்தில் நிகழ்ச்சியின் முடிவுரையை எடுத்துரைக்க விரும்புகிறோம். அனுபவம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் அறிவியல் துறையில் அனுபவமிக்க வல்லுநர்களின் அனுபவங்களை ஆன்றோர்களின் மூலமாக வானொலியில் ஒரு சிறப்பு தொகுப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தனது ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்து உடன் பயணித்து வரும் எங்களின் ஆசான், இந்திய சமுதாய வானொலியின் தந்தை என்று அன்பால் அழைக்கப்படும் டாக்டர் ஸ்ரீதர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ரத்தினவாணி சமுதாய வானொலியின் இயக்குனர் முகேஷ் மோகன்குமார் அவர்களின் சார்பாகவும் தொகுப்பாளனி நான் மனோசித்ரா சார்பாகவும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.